Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது NTSC, NMMS எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே வர SAT. இப்போ நம்ம சோஷியல் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன், ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா சோஷியலில் சிவிக்ஸில் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இப்போ கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். அண்ட் the Constitution of India was adopted on கேட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிவிக்ஸ் லெசன்லேயே நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் 26 நவம்பர் 1949 ஆப்ஷன் சி. அண்ட் who administers the oath of office to the vice president கேட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு புக்லேயே இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், who among the following is not appointed by the president கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் வைஸ் பிரசிடென்ட் தான், ஆப்ஷன் டி. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா the president can dissolve the Lok Sabha before expiry of its term on the advice of ன்னு சொல்லி நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், ஆப்ஷன் ஏ. அண்ட் இப்போ ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா a presidential ordinance remains in force ஃபார்ன்னு சொல்லி நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த மந்த்ஸ், 3 மந்த்ஸா, 1 மந்த்தா, 6 மந்த்ஸா, அண்ட் till it is revoked கேட்டிருக்காங்க. நம்மளுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 6 மந்த்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா the idea of fundamental duties is derived from பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது தெரியும் ரஷ்யன் கான்ஸ்டியூஷன். அப்போ the idea of fundamental duties is derived from ரஷ்யன் கான்ஸ்டியூஷன். இதுதான் ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். And next, the fundamental right which cannot be suspended even during an emergency isn't சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அண்ட் ரைட் டு மூமெண்ட், அண்ட் ரைட் டு லைஃப்னு இருக்குது. நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரைட் டு லைஃப், ஆப்ஷன் டி. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ எயித் ஒன்ல whether the bill is the parliament is a money bill or not is decided by. இப்போ whether the bill in the பார்லிமெண்ட்டில் பில் இருக்கும் தானே நம்ம படிச்சிருப்போம். இதை இஸ் அ மணி பில் ஆர் நாட், இது யாரை டிசைட் பண்ணுவாங்க? அது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஸ்பீக்கர். இது நம்மளுக்கு இருக்குது, புக்லேயே நம்மளுக்கு இருக்கும். அண்ட் which of the following is presided over by a non-member இருக்குது. நம்மளுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 9த்துக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜ்யசபா. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ 10th ஒன் பார்க்கலாம். இப்போ 10th பார்த்தீங்கன்னா ஃபார் த யூனியன் டெரிட்டரிஸ் நாட் ஹேவிங் லெஜிஸ்லேச்சர்ஸ் ஆஃப் தேர் ஓன் லாஸ் ஆர் enacted by 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பார்லிமெண்ட். அண்ட் அருணாச்சல பிரதேஷ் வாஸ் கிராண்டட் ஸ்டேட்ஹுட் இன் த இயர் பார்த்தீங்கன்னா 1987, அதாவது ஆப்ஷன் டி. அண்ட் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்தீங்கன்னா உருது. And the minimum age to qualify for the membership of Rajya Sabha is in பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 years minimum age to qualify for the member of Rajya Sabha பார்த்தீங்கன்னா 30 years தான். அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம அதுவும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன், minister who is not a member of either house of the parliament must get himself elected within சொல்லி நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கான ரைட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 6 months. அண்ட் by conversion the governor of a state general belongs to. பை கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா the governor of a state general belongs to, இது 4 ஆப்ஷன் நம்மளுக்கு என்னது some other ஸ்டேட்டில் தான். அந்த ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். And due to the special status Jammu and Kashmir hasn't சொல்லி நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16th ஒன்க்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ செப்பரேட் கான்ஸ்டியூஷன். அண்ட் நெக்ஸ்ட் 17th ஒன், Constitution describes India as an. The Constitution வந்து describes as a Indian as an என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் 18th ஒன், which of the following article cannot be amended by simple majority அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆப்ஷன் பி procedure of election of the president. And next 19th one,
the constitution provides residual powers to the அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 4 ஆப்ஷன் யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பிரசிடென்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் 20 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் immunity ஃப்ரம்னு சொல்லி நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிரிமினல் ப்ரொசீடிங் டியூரிங் த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த சைட் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் டு குவாலிஃபை ஃபார் த பிரசிடென்ட்ஸ் போஸ்ட் இஸ் மினிமம் ஏஜ் என்ன இருக்கணும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் இருக்கணும். அப்போ ஆப்ஷன் டி 35 தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் விச் மேட் சிக்கிம் அ ஸ்டேட் ஆஃப் இந்தியா வாஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு 4 ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா 36th தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி. அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் ஆர் நாட் அலோடட் டு டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்மளுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் ஆஃப் எனி ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆப்ஷன் பி தான். And reservation of seats for scheduled caste and tribes was initially provided till பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 years கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1960 ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். In case of unavailability of the president and vice president, the duties of president are discharged by சொல்லி 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அண்ட் நெக்ஸ்ட் 26th பார்க்கலாம். விச் ஃபண்டமெண்டல் ரைட் கேன் பி டிஸ்கிரைப்டு ஆஸ் எ சோல் அண்ட் ஹார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதில் நம்மளுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். அண்ட் ஆர்டினன்சஸ் ஆர் promulgated byன்னு சொல்லி நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி பிரசிடென்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டேட்ஸ் ஹாவ் சீன் கான்ஸ்டியூட்டட் ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் லாங்குவேஜ் தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் அண்ட் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கேன் பி ரிமூவ்டு பை 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பார்லிமெண்ட். அண்ட் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண டாபிக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த டாப்பிக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில நிறைய கொஷின்ஸ் எல்லாம் 10th இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.